இவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இவங்க இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கூட யாருக்கும் தெரியாது. யார்கிட்டையும் போய் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. இல்லை சிலர் கூட்டு சேர்ப்பாங்க, நான் இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், நீயும் பண்ணு, நீயும் இந்த கம்பெனியில் போடு, ஏன்னா நாளைக்கு ஒரு பிரச்சனைனா 4 பேர் நம்ம கூட இருப்பாங்க அப்படி நினைப்பாங்க இல்லையா. இவங்க அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. இவங்க எல்லாமே 2ஆம் இடத்துக்குரிய தனாதிபதி குருவாக இருக்கிறனால இவங்க 10 ரூபா காசாக போட்டாங்கன்னா 10 ரூபா இவங்களுடைய முன்னோர்கள் செய்த புண்ணியமும் சேர்ந்து 2 மடங்காகும் அல்லது 3 மடங்காகும். அப்படி இருக்கும். இவங்களுடைய சேமிப்புக்கு வந்து ஒரு 3 மடங்கு பலன் கிடைக்கும், 4 மடங்கு பலன் கிடைக்கும். அந்த மாதிரி இருந்தாங்க. இவங்க பேராசை. உபரி வருமானத்துக்கு வழிவகுக்கக்கூடியது பெருமாள் தான். திடீர் வரும்படி அப்படி ஒரு லாட்ரி ஜாக்பாட் அப்படி அடிக்கணும்னாலும் அதுவும் பெருமாள் தான். ஸோ இவங்க வந்து ஆனால் இவங்களுக்கு தனாதிபதி வந்து குருவாக இருக்கிறது. உபரி வருமானம்னா இவங்க பெருமாளை சேவிக்கணும். பொதுவாக வந்து இவங்க சில அந்தணர்களுக்கு, பிராமணர்களுக்கு இவங்க வந்து பொதுவாக இவங்களுக்கு தனாதிபதி குருவாக இருக்கிறனால குரு சம்பந்தப்பட்ட கோவில்களுக்கு போகலாம். இப்போ திருச்சி பக்கத்தில் உத்தமர் கோவில் இருக்குது, அங்கே அஷ்டகுரு இருப்பாங்க. எல்லாருமே அங்கே சிவனும் குரு தான், சக்தியும் குரு தான், விஸ்வகுரு, அந்த குரு இந்த குருன்னு எல்லா சாமியும், முருகனை பிரம்மகுருன்றுவாங்க, தட்சிணாமூர்த்தியை வந்து தேவகுருன்னு சொல்லுவாங்க. எல்லாரையுமே அங்கே குருன்னு சொல்லுவாங்க. அஷ்டகுரு இருக்கிற கோவில் அப்படின்றது அந்த உத்தமர் கோவில். திருச்செந்தூர் போனீங்கன்னா அது வந்து குருஸ்தலம். உங்களுக்கு வந்து பதவி உயர்வு, பண உயர்வு, சம்பள உயர்வு இதுக்கெல்லாம் வழிவகுக்கும். ஸோ நீங்கள் தனாதிபதியை ஆக்டிவேட் பண்ணணும்னு நினச்சா இந்த கோவில்களுக்கு போகலாம். அப்புறம் குருமார்களுக்கு உதவி செய்யணும். வணக்கம் மேம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேம்மா. நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில விருச்சிக ராசி நேயர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில இன்னும் பணம் வரவு அதிகரிக்கணும், தொழில் நல்லா சிறப்பா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும், குழந்தை குட்டியோட சந்தோஷமா வாழணும் அப்படின்னா அதற்கு ஜாதக ரீதியா என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணணும், எந்த தெய்வத்தை வழிபடணும், என்ன மாதிரியான பரிகாரங்கள் எல்லாம் அவங்க செய்யணும், அதை பத்தி சொல்லுங்க மேம். விருச்சிக ராசிக்காரங்க உள்ள உறுதி படைத்தவர்கள். அவங்க மனசில் என்ன இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியாது. அது ஒரு மர்ம ராசி. பார்க்க ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க, ஆனால் ரொம்ப ஆக்ஷன் ஓரியன்ட் பீப்புள். அவங்களுக்குரிய தனாதிபதி வந்து குரு. குரு வந்து ரொம்ப சாத்வீகமான தெய்வம், கிரகம். அப்போ இவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே ரொம்ப, அதாவது டெக்னிக்கலாக இருக்கும். டெக்னிக்கல், எக்கனாமிக்கல், கிரிமினல் அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி எந்த வேலை செய்தால் நமக்கு நல்ல வருமானம் கிடைக்கும், எந்த ஸ்மார்ட் ஒர்க்கர்ஸ்ன்றோம்ல அந்த மாதிரி ஸ்மார்ட்டாக இருப்பாங்க, டெக்னாலஜியில் கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஈஸி வருமானம் வந்துடும். ஒரு மணி நேரம் செய்கிற வேலையை இவங்க ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு வாங்கிடுவாங்க. இப்போ இந்த கிராஃபிக் டிசைன் அப்படின்லாம் இருக்குல்ல, ஏஐ பிக்சர்ஸ் க்ரியேட் பண்ணுறது, இந்த மாதிரி இதுலலாம் இவங்க ரொம்ப கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த டூல்ஸ் யூஸ் பண்ணி செய்கிற மெக்கானிக்கல் ஜாபு இதுலேயுமே வந்து இவங்க கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு ஷார்ட்கட்டில் பணம் வரக்கூடிய வழிகள் தெரியும். ஷார்ட்கட்னா தவறான வழி இல்லை, ஸ்மார்ட் ஒர்க் இவங்களுக்கு வந்து தெரியும். அப்போ இதில் வந்து இவங்களுக்கு நல்ல வரும்படி அந்த இவங்களுடைய உழைப்புக்கேற்ற வருமானம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். நியாயமான வருமானம், இவங்க முற்பிறவியில் செய்த புண்ணியத்தின் விளைவால் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம், இதெல்லாம் ரொம்ப சீரும் சிறப்புமாக இவங்களுக்கு வரும். இவங்களுக்கு பண வருமானத்தில் தடை என்பது இருக்காது, தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கும். இவங்க அதை வந்து நல்ல முறையில் செலவு பண்ணுவாங்க, நல்ல முறையில் சேமிப்பாங்க. அப்போ இவங்க வந்து அதை சிக்கனமாக அனாவசியமான ஆடம்பர செலவுகள் இவங்ககிட்ட இருக்கவே இருக்காது. ரொம்ப கணக்கு பார்த்து செலவு பண்ணுவாங்க. எது தேவையோ அதை நல்லா, இப்போ சாப்பாடுனா வீட்டில் வந்து மட்டன் சிக்கன் அப்படியெல்லாம் வச்சு சாப்பிடுவாங்க. இதையே ஒரு ஹோட்டலில் போய் ஒரு 5000 10,000 கொடுத்து சாப்பிடணும்னா வேண்டான்னுவாங்க. ஸோ ஆடம்பர செலவுகள் இருக்காது. ஆனால் அந்த ஹோட்டல் ரெசிப்பியவே இவங்க வந்து வீட்டில் செய்ய சொல்லி நல்லா திருப்தியாக சாப்பிடக்கூடியவங்க. வந்து எது தேவையோ அதை வந்து அதுக்கு செலவு பண்ணுவாங்க. ரொம்ப புத்திசாலித்தனமாக இருக்கும் இவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம். நம்ம ஒரு பக்கம் வந்து உலகமே ஒரு பக்கம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு போனால் இவங்க ஒரு பக்கம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க.
ஸோ இவங்களுடைய அந்த மணி மேனேஜ்மெண்ட், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்லாம் ரொம்ப அதனது அமேசிங் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் யார்கிட்டையும் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. இவங்க வந்து ஒரு இன்ட்ரோவர்ட் பர்சன், க்ளோஸ்ட் புக் மாதிரி. இவங்களுக்கு பெரிய அளவில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காது. எல்லாருமே கலீக்ஸ், அப்படி கிளாஸ்மேட்ஸ் அப்படி இருக்குமே தவிர க்ளோஸ் ஃப்ரெண்டு, சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு அப்படின்லாம் வந்து நீண்ட நாளைய நண்பர்கள், நாங்கள் வந்து அப்படியே ஒன்றுக்குள்ளே ஒன்று உயிரும் உடலுமாக இருக்கிறோம், அந்த மாதிரிலாம் இருக்காது. ஆனால் ஏதாவது கேட்டால் யோசனை சொல்லுவாங்க, ஃபினான்ஷியல் கவுன்சிலிங் கொடுப்பாங்க. மற்றபடி இவங்களுக்கு அது தெரியும்னே வெளியே உலகத்துக்கு யாருக்கும் தெரியாது. இவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட், இவங்க இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கூட யாருக்கும் தெரியாது. யார்கிட்டையும் போய் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. இல்லை, சிலர் கூட்டு சேர்ப்பாங்க, நான் இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், நீயும் பண்ணு, நீயும் இந்த கம்பெனியில் போடு, ஏன்னா நாளைக்கு ஒரு பிரச்சனைனா 4 பேர் நம்ம கூட இருப்பாங்க அப்படி நினைப்பாங்க இல்லையா. இவங்க அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. இவங்க எல்லாமே ரகசியமாக வச்சுக்கிடுவாங்க. ஆனால் நேர்மையான வழியில், நல்ல வழியில் பணம் சம்பாதிப்பார்கள். இவங்களுக்கு அந்த பணமும் நல்ல வழியில் செலவு பண்ணும், நல்ல 1க்கு 10ஆக பெருகும். ஏன்னா 2ஆம் இடத்துக்குரிய தனாதிபதி குருவாக இருக்கிறனால இவங்க 10 ரூபா காசாக போட்டாங்கன்னா 10 ரூபா இவங்களுடைய முன்னோர்கள் செய்த புண்ணியமும் சேர்ந்து 2 மடங்காகும் அல்லது 3 மடங்காகும், அப்படி இருக்கும். இவங்களுடைய சேமிப்புக்கு வந்து ஒரு 3 மடங்கு பலன் கிடைக்கும், 4 மடங்கு பலன் கிடைக்கும். அந்த மாதிரி இருந்தாங்க. இவங்க பேராசக்காரங்க கிடையாது. இந்த எம்எல்எம் அது இதுல எல்லாம் போட்டு அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு நேர்மையான உழைப்பு, நியாயமான லாபம், அதில் முன்னோர்களுடைய புண்ணியத்தின் வரவால் இவர்களுக்கு கிடைக்கிற ஒரு கூடுதல் தொகை, இதெல்லாம் சேர்ந்து இவங்களுக்கு ஒரு நல்ல பண வருமானம், தொடர் வருமானம், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இல்லாமல் ஸ்டெடி கோயிங் வருமானம் எல்லாமே இருக்கும். ஓகே, ஸோ இவங்க வாழ்க்கை இன்னும் சிறப்பா இருக்கணும் அப்படின்னா, பண வரவு என்னைக்குமே இருந்துட்டே இருக்கணும்னா எந்த தெய்வத்தை அவங்க வழிபடணும், என்ன மாதிரி பரிகாரங்கள் அவங்க செய்யணும்? விருச்சிக ராசிக்காரங்க வந்து பெருமாளைத்தான் வழிபடணும். பெருமாள் புண்ணியந்தான் இவங்களுக்கு வந்து உபரி வருமானம், அல்லது வந்து திடீர் உபரி வருமானத்துக்கு வழிவகுக்கக்கூடியது பெருமாள் தான். திடீர் வரும்படி அப்படி ஒரு லாட்ரி ஜாக்பாட் அப்படி அடிக்கணும்னாலும் அதுவும் பெருமாள் தான். ஸோ இவங்க வந்து, ஆனால் இவங்களுக்கு தனாதிபதி வந்து குருவாக இருக்கிறது. உபரி வருமானம்னா இவங்க பெருமாளை சேவிக்கணும். பொதுவாக வந்து இவங்க சில அந்தணர்களுக்கு, பிராமணர்களுக்கு இவங்க வந்து பிராமணர்களுடைய பிள்ளைகளுக்கு கல்வி தானம், மருத்துவ தானம் செய்யலாம். இது ரொம்ப சிறப்பான ஒரு இதாக இருக்கும். முதியவர்களுக்கு இவங்களால் ஆன ஒரு உதவிகள் செய்யலாம். கோயில்களில் வந்து இப்போ ஒரு மைக் செட் பொருத்துறது, அல்லது ஒரு சின்ன மண்டபம் கட்டி கொடுக்கறது, ஒரு திருவிளக்கு பூஜைக்கு ஒரு உதவி செய்தல், எல்லாருக்கும் நம்மளே விளக்கு வாங்கி கொடுத்துருவோம், பெண்கள் சும்மா வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி ஏதாவது இந்த மாதிரி கோவில்களுக்கு செய்யக்கூடிய உதவி. முன்னோர் வழிபாடு, அவங்களுடைய குலசாமி கோயில் இருக்கும்ல, அந்த கோயிலில் வந்து எல்லாரும் வந்து தங்கி போகிறதுக்கு வந்து ஒரு மண்டபம் கட்டி கொடுக்கறது, அல்லது இந்த உணவு பாத்திரங்கள்லாம் அங்கே வாங்கி வைக்கிறது, இந்த மாதிரி அந்த கோயிலுக்கு தொடர்பான, வருஷத்துக்கு ஒரு நாள் தான் குலசாமி கும்பிடாங்க, மாசி கலரிக்கு போவாங்கன்னு வைங்க, அல்லது பங்குனி உத்திரத்துக்கு போவாங்க. வர்ற நேரங்களில் ஒரு மழை தண்ணி வந்துருச்சுன்னா அவங்களுக்குலாம் நிற்க இடம் இருக்காதுன்னும் போது மண்டபங்கள் கட்டி கொடுக்கறது, அவங்க வந்தால் தங்குறதுக்கு ஓய்விடங்கள், கழிப்பறைகள், இந்த மாதிரி வந்து கடவுள் பக்தர்களுக்கு இவங்க வந்து செய்யலாம். அது குலசாமிக்கு செய்தால் ரொம்ப புண்ணியம், அந்தணர்களுக்கு செய்வதும் புண்ணியம். இவர்களை பொறுத்தளவுக்கு இந்த 2ம் வந்து நல்ல பலனை கொடுக்கும். விருச்சிக ராசிக்காரர்கள் பெருமாளை வழிபடலாம் நீங்க சொன்னீங்க. அதை தவிர வேற என்ன கோயிலுக்கெல்லாம் போகும்போது அவங்களுக்கு பணவரவு நல்லா இருக்குமா? இவங்க வந்து உபரி வருமானத்துக்கு பெருமாளை கும்பிடணும்னு சொன்னேன். பொதுவாக இவங்களுக்கு தனாதிபதி குருவா இருக்கிறனால குரு சம்பந்தப்பட்ட கோவில்களுக்கு போகலாம். இப்ப திருச்சி பக்கத்துல உத்தமர் கோவில் இருக்கு, அங்க அஷ்டகுரு இருப்பாங்க. எல்லாருமே அங்கே சிவனும் குரு தான், சக்தியும் குரு தான், விஸ்வகுரு, அந்த குரு, இந்த குருன்னு எல்லா சாமியும், முருகனை பிரம்மகுருன்றுவாங்க, தட்சிணாமூர்த்தியை வந்து தேவகுருன்னு சொல்லுவாங்க, எல்லாரையுமே அங்கே குருன்னு சொல்லுவாங்க. அஷ்டகுரு இருக்கிற கோவில் அப்படின்றது அந்த உத்தமர் கோவில். அந்த கோவிலுக்கு போகிறது வந்து குரு பலத்தை அதிகரிக்கும். அப்போ தனாதிபதி ஆக்டிவேட் பண்ணும் போது உங்களுக்கு பணம் வந்து கூடுதலாக வந்துக்கிட்டே இருக்கும், பண வரவு அதிகரிக்கும். அதே மாதிரி மதுரை பக்கத்தில் குருவித்துறை கோவில், அது பெருமாள் இருக்கிற கோவில், ஆனால் குருவுக்கும் தனி சன்னதி உண்டு. அப்போ அந்த 11ஆம் இடங்கள் 2மே ஆக்டிவேட் ஆகணும்னா சித்திர ரத வல்லப பெருமாள் கோவில்னு வைகை ஆற்றங்கரையில் ஒரு கோவில் இருக்குது. இப்போ அதை நல்லா எடுத்து கட்டி புனரமைத்து நல்லா இதெல்லாம் கும்பாபிஷேகம்லாம் பண்ணி வச்சுருக்காங்க.
முன்னாடியெல்லாம் அந்த முட்டுக்கம்பு கொடுத்து முட்டு கொடுத்துருப்பாங்க, இது விழுந்துடக்கூடாதுன்னு. இப்போ அதெல்லாம் இல்லை, நல்லா எடுத்து கட்டியிருக்காங்க. சித்திரரத வல்லப பெருமாள் கோவில்னு. அந்த கோவில் வாசல்ல குருவுக்கு ஒரு சன்னதி இருக்கும். அப்போ நீங்கள் அங்கே போனீங்கன்னா 2ஆம் இடத்துக்கு தனாதிபதி குருவையும் சேவிக்கலாம், 11ஆம் இடம் உபரி வருமானத்துக்கு பெருமாளையும் சேவிக்கலாம். இப்படி 2ஐயுமே கும்பிட்டு வரலாம். அடுத்தது திருச்செந்தூர் போனீங்கன்னா அது குருஸ்தலம். உங்களுக்கு பதவி உயர்வு, பண உயர்வு, சம்பள உயர்வு இதுக்கெல்லாம் வழிவகுக்கும். ஸோ நீங்கள் தனாதிபதியை ஆக்டிவேட் பண்ணணும்னு நினச்சா இந்த கோவில்களுக்கு போகலாம். அப்புறம் குருமார்களுக்கு உதவி செய்யணும். குருமார்னா நம்முடைய பழைய டீச்சர்ஸ் இருப்பாங்கல்ல, அல்லது எனி டீச்சர் ஃபார் தட் கன்சர்ன். ஒரு ரிட்டையர்ட் டீச்சர், அவருக்கு ஒரு பென்ஷன் வரல, பாவம் அலைஞ்சிக்கிட்டே இருக்காரு அப்படின்னா உங்கள் சகாக்கள்கிட்ட சொல்லி அதை உதவி செய்ய முடியும்னா நீங்கள் உதவி செய்யலாம். குருவாக இருக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய உதவி குரு பகவானுக்கு செய்த உதவியாக கருதப்படும். ஸோ குருமார்களுக்கு செய்கிற உதவி, குலசாமி கோயிலுக்கு செய்வது, அப்புறம் இந்த பெருமாள் கோவிலுக்கு போவது, இதெல்லாம் பெருமாளும் குருவானவரும் தட்சிணாமூர்த்தியும் இருக்கக்கூடிய கோயில்கள். உங்களுக்கு பக்கத்தில் என்ன கோயில் இருக்கோ சௌரியமா, இல்லை வியாழக்கிழமை போய் சுண்டல் விநியோகம் பண்ணுறேன்னாலும் பண்ணுங்க. அது உபயோகமாக யாருக்கு இருக்குமோ. இப்போ முதியவர்களுக்கு ஒரு டயட்டில் இருக்காங்க, முதியோர் இல்லத்துக்கு சுண்டல் வாங்கி கொடுத்தா காலையில் அவங்களுக்கு ஒரு உணவாகும்னா அந்த மாதிரி முதியோர் இல்லத்தில் போய் சுண்டல் வாங்கி கொடுங்க. அப்படி நீங்கள் செய்தீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு குரு பிரீத்தி செய்த ஒரு பலன் கிடைக்கும். ஓகே, இப்போ நிறைய பேர் மூக்கல்ல மாலை அந்த மாதிரிலாம் போடுறாங்க. அதை தவிர அந்த மாலை போடுறது நம்ம முல்லைப்பூ வச்சு இதுக்கு குருவுக்கு வணங்குறது, இதெல்லாம் நமக்கு ஒரு மனசுக்கு சாந்தி தரக்கூடிய விஷயங்கள். இதுவே நீங்கள் ஒரு முதியோர் இல்லத்துக்கு அந்த சுண்டக்கடலை ஒரு மூடை வாங்கி கொடுத்தீங்கன்னு வைங்களேன், அல்லது ஒரு 10 கிலோ ஒரு மாதத்துக்கு என்னால் முடிஞ்சது ஒரு 5 கிலோ இப்படி வாங்கி கொடுத்தீங்க, இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கே சுண்டக்கடலை தேவைப்படுறவங்களுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சுண்டக்கடலை கொடுத்தா வயோதிகர்களுக்கு நல்லது அப்படின்னா, இந்த வயோதிகர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய உதவி, குருமாருக்கு செய்யக்கூடிய உதவி, அந்தணர்களுக்கு செய்யக்கூடிய உதவியெல்லாம் உங்களுக்கு குரு பிரீத்தியாக மாறும். விருச்சிக ராசி நேயர்கள் அவங்க வாழ்க்கை இன்னும் சிறப்பா இருக்கணும், பணம் வசதியோட இருக்கணும், குடும்பத்துல சந்தோஷம் இருக்கணும் அப்படின்னா அதற்கு எந்த கோவிலுக்கு போய் எந்த தெய்வத்தை வழிபடணும், என்ன மாதிரியான பரிகாரங்கள் எல்லாம் செய்யணும் அப்படிங்கறத பத்தி எங்களுக்காக சொன்னீங்க. ரொம்ப நன்றி மேம். நன்றிம்மா.